கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு குடும்பத்தில் ஒருவர் தன்னுடைய மனைவியை குறித்து ஒரு சாட்சி சொன்னாராம். என்ன சாட்சின்னா, எங்கள் வீட்டம்மாவுக்கு, அதாவது என்னுடைய மனைவிக்கு இயேசுநாதரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னத்தான் பிடிக்காது. இயேசுநாதர்னா எங்கள் வீட்டம்மாவுக்கு, எங்கள் மனைவிக்கு உயிருங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. இயேசுநாதர் மேலே அவ்வளோ அன்பு, என்கிட்ட தான் அன்பு கிடையாது, அந்த மாதிரி புலம்புனாராம். நிறைய குடும்பங்களில் இப்படி தான் இருக்குது. சில குடும்பங்களில் கணவனும் அப்படி தான், ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ஆனால் மனைவி சொல்லுவாங்க, இவருக்கு என் மேலே ஒரு அன்பும் கிடையாது. அது மாதிரி சில குடும்பங்களில் மனைவிகள் பார்த்திங்கன்னா இயேசுநாதருக்காக அவ்வளவு தீவிரமாக ரொம்ப ரொம்ப வேகமாக வேலை செய்வாங்க. இரவும் பகலும் ஓடுவாங்க. ஜெப கூட்டமாக, அமாவாசை கூட்டமாக, பௌர்ணமி கூட்டமாக, உபவாச கூட்டமாக, பெண்கள் கூட்டமாக, பொதுக்கூட்டமாக, எந்த கூட்டமாக இருந்தாலும் முதல் ஆளாக போய் நிற்பாங்க. டீ காஃபி போட்டு கொடுக்கணுமா, மற்றவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணுமா, எல்லா கூட்டத்திலையும் கலந்துக்குவாங்க. ஒரு பைபிள் ஸ்டடி மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இயேசுநாதர்னா அவ்வளோ பெரிய அன்பு. ஆனால் வீட்டில் வந்தால் கணவனை மதிக்கிறது கிடையாது, கணவனுக்கு முன்பாக வந்து ஒரு நல்ல பண்போடு நடந்துக்கிறது கிடையாது, கணவன் மேலே ஒரு நேசம் கிடையாது. அதே மாதிரி தான் நிறைய கணவர்களும் சர்ச்சில் முக்கியமான பதவியிலலாம் இருப்பாங்க. சபைக்காக உயிரே விடுவாங்க. எப்போ பார்த்தாலும் சபை வேலை தான் செஞ்சிட்ருப்பாங்க. ஊழியத்துக்குன்னு ஓடிட்டே இருப்பாங்க. அங்கே ஊழியம், இங்கே ஊழியம், அது ஊழியம், இது ஊழியன்னு. ஆனால் மனைவி வீட்டுக்குள்ளே உட்காந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க. இவ்வளவு ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறாரு, ஏன் மேலே அன்பாக இல்லையே, இவ்வளவு ஆண்டவரை குறித்து மற்றவங்கள்ட்ட வந்து அன்பாக பேசுகிறாரு, ஆனால் என்கிட்ட 4 வார்த்தை நல்லா பேச மாட்டேங்காரு. அப்போது வாழ்க்கையில் யதார்த்தங்களை பார்க்கும் பொழுது நிறைய நேரங்களில் ஆண்டவர் மேலே நம்ம அதிக அன்பை வைக்கிறோம். ஆனால் நம்முடன் வாழ்கிறவர்களோட அவர்கள் விஷயத்துலையோ நம்முடைய அன்பு மிகவும் தாழ்ந்து போகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பாயிரு, அதுக்கு அடுத்த முக்கியமான கட்டளை என்ன, உன்னிடத்தில் நீ அன்பாக இருக்கிறது போல் பிறனிடத்தில் அன்பாக இருப்பாயாக. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் தாங்க முக்கியம், கணவன் முக்கியம் கிடையாது, ஆண்டவர் தாங்க முக்கியம், மனைவி முக்கியம் கிடையாது. இல்லை, மனைவியும் உனக்கு முக்கியமாக மாறணும், கணவனும் முக்கியமாக மாறணும். அதுக்கு தான் கர்த்தர் முக்கியமாக இருக்கிறார். கர்த்தர் மேல் நமக்கு அன்பு வர வர நம்முடன் வாழுகிறவர்கள் விஷயத்தில் நாம் அதிக அன்பை வெளிப்படுத்தணும், பொறுமையை வெளிப்படுத்தணும், தாழ்மையை வெளிப்படுத்தணும். ஆண்டவர் மேல் அதிக பற்றுள்ள விசுவாசிகளாக மட்டும் இருக்கிறதில்ல, உலக உறவுகளுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவரும் நாம் அவ்விதமாக அன்புள்ளவளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மேலே அவ்வளோ பக்தியை வைத்து கொண்டு நாம் அதிக தீவிரத்தோடு செயல்படுவ நல்ல விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு தெரியுமா, உன்னுடன் வாழுகிற ஒரு விஷயத்தில் என்னமா பண்ணிகிட்டு இருக்கிற. எனவே ஆண்டவரை அதிகமாக நேசிப்பது மற்றவர்களோடு நல்லா விதமாக அன்பு காட்டி வாழ்வதற்குத்தான். ஆண்டவர் மேல் அதிக பற்றுதலாக இருப்பது மற்றவர்கள் விஷயத்தில் நமக்கு ஒரு அக்கறை காட்டுவதற்குத்தான். எனவே ஆண்டவர் மேலுள்ள அன்பும் ஆண்டவர் மேல் உள்ள பற்றும் அவைகள் மனித உறவுகளுக்கு மத்தியிலும் பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். நாம் இரவு பகல் பாராமல் ஓடிக்கொண்டிருக்கிறதல்ல, முதலாவது வாழ்கின்றவர்களோடு நல்ல விதமாக வாழ்கிறோமா, பழகுகிறோமா, அன்பு காட்டுகிறோமா, தாழ்ந்து போகிறோமா, பொறுத்து போகிறோமா, இவைகளுக்கு முக்கியத்துவம் சொல்லுதான். அதற்கேற்ற விதமாக உண்மையான ஒரு தெய்வ உறவோடு வாழ வேண்டும். அப்பொழுது இவைகள் நிச்சயமாக சாத்தியதையாகும்.